அடுத்ததா இலக்கம் 8ல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பத்தி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, 8 வந்து மிக சிறந்த ஒரு எண். 8ஆம் தேதி பிறக்கிறவங்க சாதகமாக நிறைய விஷயங்களில் மௌனமாக இருந்து சாதிப்பாங்க. 8ல் இந்த 17 இருக்காங்க தானே, இவங்க வந்து அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது. எதிர்காலத்தில் எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோதும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த 17க்கு இருக்குது. அடுத்து 26, இது வந்து ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஞானம் நிறைந்த ஒரு எண்மா. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னா மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அப்படியே எப்படி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் படைச்சது தான் 26. இப்போ 8 எடுத்துக்கிட்டாலே பொதுவாக சமூகம் வந்து 8 அப்படின்னு பயப்படும், ஏதோ பாதிப்பு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே 8 வந்து உலகத்துக்கு தேவையான நம்பர். ஏன்னா ஏன் சரியில்லைன்னு சொன்னால், இப்போ சனி பகவானை கண்டு நம்ம பயப்படுவோம் தானே. 8 எண் வந்து சனியின் ஆதிக்கம் பூர்ணத்துவம் நிறைஞ்சது. இப்போ சனி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மாதிரிமா. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். அப்போ இதுதான் இந்த 8 இயல்புகளும். பொதுவாக அந்த 8ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த 2026ங்கிறது மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆண்டுமா. என்னடா நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்ய போகிறோம், எப்படி இதுலேருந்து நம்ம மீண்டு வரப்போகிறோம் எப்படின்னு தத்தளிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு சக்தி கிடைச்சிடும். தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து வண்டி வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா ஏமாறதுக்கான சூழல் இருக்குது. ஏதாவது பொய்யான தஸ்தவேஜுகள் வண்டி வாங்கின சரி காணிபோம் வாங்கினாலுமே அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. ஒரு தடவைக்கு இந்த தடவை யோசித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்து நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இதுகளை கடைப்பிடிச்சா 2026ஆம் ஆண்டு 8ஆம் எண்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தையும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் தேடித்தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும்.